சோதனையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தால் நாம் இந்த துவாவை ஓதிக்கொண்டால் அந்த சோதனை நமக்கு வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ். இந்த துவாவை மனனம் செய்து சோதனையில் இருப்பவர்களை பார்த்தால் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சோதனையில் சிக்குண்ட மனிதர்களை கண்டவர்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மப்தலாக பிஹி வஃபல்லல்னி அலா கசீரிம் மிம்மன் ஹலக தஃப்லீலா. உனக்கு கொடுத்துள்ள சோதனையை விட்டு என்னை காப்பாற்றி மேலும் தனது அதிகமான படைப்புகளை விட என்னை சிறந்தவனாக ஆக்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று ஓதினாள். அவரின் மீது அந்த சோதனை வருவதை விட்டும் வாழ்நாள் முழுக்க பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுவிடும். அது எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரியே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிண்டுள்ளார்கள். நூல் திர்மிதி. சோதனையில் அகப்பட்டுள்ளவர்களுக்கு கேட்காதபடி இந்த வார்த்தைகளை தனது மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஹஸ்ரத் ஜஃபர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதை போன்ற சிறிய துவாக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் உள்ள மற்ற துவாக்களையும் பார்த்து பயனடையுங்கள். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து மிகவும் அதிகமாக இந்த துவாவை மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஓதினால் அல்லாஹு தாலா நமக்கு எந்த சோதனையும் வராமல் பாதுகாப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒவ்வொரு துவாக்களையும் ஓதி பயனடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.